ஒரு அழகான காட்டில் பலவிதமான பறவைகள் வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்து வந்தன. அதில் சிறிய பறவைகளும் வாழ்ந்து வந்தன. அதில் சோனா என்கிற பறவையும் வாழ்ந்து வந்தது. அது உணவு தேடலாம் அப்படின்ட்டு தன் வீட்டிலேருந்து கிளம்பலான்னு பார்த்துச்சு. உணவை தேடி காட்டுக்குள் சென்றது சோனா. உணவு கிடைக்கிறதுக்காக வெகு தூரம் பறந்து சென்றது இந்த சோனா என்கிற பறவை. வெகு தூரம் பறந்த பிறகே அதற்கு உணவு கிடைக்கும். வெகு தூரம் பறந்த பிறகு அந்த பறவைக்கு ஒரு மந்திர மரம் தென்பட்டது. அந்த மந்திர மரம் நிறைய பழங்கள் கொடுக்கும் அதிசய மரம். பறவையே, நான் உனக்கு நிறைய மாம்பழங்கள் தருகிறேன். நீ எல்லா பறவைகளுக்கும் சென்று கொடுத்து விட்டு வா என்று அந்த மந்திர மரம் சொன்னது. பறவையே, உனக்கு நான் நிறைய மாம்பழங்கள் தருகிறேன். நீ கேட்ட பொருள் எல்லாம் தருகிறேன். அந்த பொருள்களை எல்லாம் நீ நிறைய பறவைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று மந்திர மரம் சொன்னது. உடனே சோனா என்கிற பருவம், சரி மரமே. அந்த பறவையோ நிறைய மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு எல்லா பறவைகளுக்கும் கொடுத்து உதவியது. இந்த பாருங்க பறவைகளே, கோடை காலத்தில் உணவு கிடைப்பது கஷ்டம். அதனால் என்னால் முடிந்த வரை மாம்பழங்களை எடுத்துன்னு வந்து எல்லா பறவைகளுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளுக்கும் மாம்பழங்களை கொடுத்தது. அதை எப்படியோ இந்த காகங்கள் பார்த்து விட்டன. இந்த காகங்கள் அந்த மந்திர மரத்திடம் சென்று, மந்திர மரமே, எனக்கு ஆட்டோ பைக்கு எல்லாம் தா, இல்லைனா உன்னை பெரிய கோடாலி வச்சு உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னதும் மந்திர மரம் ஆட்டோ பைக் எல்லாம் கொடுத்தது. காலு, ஏன் ஆட்டோ கேட்குறீங்க? கார் கேட்குறதுன்னு இல்லை கோரி, ஆட்டோ தான் இப்போ ஃபேஷனாக இருக்கும், நல்லா இருக்கும், நம்ம ஊர் சுற்றி வரலாம் இந்த ஆட்டோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலுக்காகவும் ஆட்டோவும் பைக்கும் எடுத்துக்கிச்சிங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் இந்த ஆட்டோவிலேயே சுற்றி சுற்றி வந்தாங்க காட்டில். கோரி, பேக்லாம் எடுத்துக்கோ, நம்ம ஆட்டோலேயே போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆட்டோலேயே கடைக்கு போனாங்க. இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆட்டோலேயே ஊர் சுற்றிட்டு இருந்தாங்க. காடு முழுக்க ஆட்டோலேயே சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லா பறவைகளும் இடிக்கிற மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. இந்த காலுவும் கோரியும் புறா வச்சிருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போனாங்க. இந்த காலுவும் கோரியும். ஆட, இந்த காகங்களுக்கு எப்படி கிடைத்தது இந்த ஆட்டோ? எப்போ பார்த்தாலும் என்னை இடிக்கிற மாதிரியே வராங்க இந்த காட்டில். நான் செல்லும் இடத்துக்குலாம் என்னை இடிக்கிற மாதிரியே வராங்க அப்படின்னு புறம் சொல்லிட்டு இருந்தது. இந்த காலும் கோரியும் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போய் தங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. புறா, கம்மி விலையில காய்கறி எல்லாம் கொடு, விலை அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு இந்த காலுவும் கோரியும் இந்த புறா கிட்ட போயிட்டு வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. விலை வந்து எங்களுக்கு 10 ரூபாய் தான் போடணும் 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறா கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த சோனா என்கிற பறவையோ அந்த மந்திர மரம் சொன்ன மாதிரி எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்து வந்தது. அதனால் அதுகிட்ட செல்வமும் அதிகமாக இருந்தது. ஒரு கண்ணு தெரியாத பறவைக்கு உணவு கொடுத்து உதவியது இந்த பறவை. எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்தது வந்து இந்த பறவை. ஆனால் அந்த காகங்களோ ஊர் சுற்றி கொண்டு நன்றாக சாப்பிட்டு கொண்டு சுற்றி சுற்றி வந்தனர். பைக்கை எடுத்துக்கொண்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்றி வந்தனர் இந்த காகங்கள். இந்த காகங்களும் பைக் எடுத்துக்கொண்டு காட்டை சுற்றி சுற்றி வந்தனர். எல்லா பறவைகளும் இடிக்கிற மாதிரியே போயிட்டு இருந்தாங்க இந்த காகங்கள். இங்க பாரு கோரி, நம்ம பைக் எப்படி ஓட்டுறோம் பாரு, அங்க ஒரு பறவை போயிட்டு இருக்குல்ல, அந்த பறவை இடிக்கிற மாதிரியே போலாம் நம்ம. அது அந்த பறவை பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு இந்த காலும் கோரியும் பைக்கில் அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டு சென்றனர். எல்லா பறவைகளும் இடிக்கிற மாதிரியே சென்றனர் இந்த காலும் கோரியும்.
மரமே, நீ சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா பறவைகளும் உதவி செய்துட்டு வரோம். எங்களுக்கு போட்டு வேணும். நாங்கள் நாடு நாடாக போயிட்டு ஊர் சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். அப்புறமா அங்கே இருக்க ஏழைங்களுக்கெல்லாம் உதவ போகிறோம் அப்படின்னு இந்த காகங்கள் போய் சொல்லி கொண்டு இருந்தன. இந்த மரத்திடம் சென்று எங்களுக்கு தண்ணீர் போவதற்கு ஒரு போட்டு வேணும், விரைவிலே தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்திடம் போய் சொல்லி கொண்டு இருந்தனர். மரமே, நாங்கள் செல்வதற்கு போட்டு விரைவிலே ஏத்தா, இல்லைன்னா உன்னை பெரிய கோடாலி எடுத்துட்டு வந்து உன்னை வெட்டி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் அந்த மரத்திலும் பேசி கொண்டு இருந்தனர். உடனே அந்த மரம், காகங்களே, நீங்கள் வீட்டுக்கு சென்று பாருங்கள், உங்களுக்கு போட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரமும் இந்த காகங்களிடம் போய் சொல்லி கொண்டு இருந்தது. இந்த காகங்களின் குணம் எப்படியோ அந்த மரத்திற்கு தெரிந்து விட்டது. அதனால அந்த மரமும் காகங்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருந்தது. காகங்களே, வீட்டுக்கு சென்று பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி இருக்கிறது என்று அந்த மரம் சொல்லிக் கொண்டு இருந்தது. உடனே இந்த காகங்கள் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அந்த ஆட்டோ, பைக் எல்லாம் சிறிய பொம்மை போல ஆகிவிட்டது. அப்பா, இந்த காரு ஆட்டோ பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீங்கள் முதல்ல வச்சிருந்த பைக் ஆட்டோ விட இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதை வச்சு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு காகமும் சொல்லி கொண்டு இருந்தான். இந்த காகங்கள் ஏமாந்து போய்விட்டன. இந்த பொம்மை ஆட்டோவையும் பைக்கையும் வச்சுக்கொண்டு இந்த காகங்கள் ஏமாந்து போய்விட்டன.